பகுத்தறிவு சுயமரியாதை நம்ம நாட்டு அரசியல் இல்லாதனால்தான் அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள் மனசு வச்சா நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும். தாய்மார்கள் எதுக்கெல்லாம் இப்ப வாழ்க்கைன்னு சொல்றீங்க? தெரியாது. அன்னைக்கு எதுக்கு ஒழிகன்னு சொன்னீங்க? அதுவும் தெரியாது. சூப்பர். எவராச்சும் ஒருத்தர் தேரொழுக பேசினா வாழ்காரு கத்த வேண்டியது, அவனே பேச்ச மாத்தி வேற மாதிரி பேசினா ஒழுகாரு கத்த வேண்டியது. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்காமி புரிஞ்சுக்காமி கத்தி கத்தி உங்கள் நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள லாரி வந்து நின்னுதுன்னா ஏறதுக்கு முன்னாடி எதுக்கு எங்க போறதுக்காக ஏறணும்னு விசாரிச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒழுகாரு கத்துங்க. ஐயா எத்தனை வாட்டி சொல்லிருக்கா? ஏன் கால விடுற? அது என்னமோ தெரியலீங்க, அதே பழக்கமாயி போச்சு. எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க. இந்தியாலேயே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? பிரதம மந்திரி. தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. இத நான் சொல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. அந்த பெரிய வேலைக்காரங்க கிட்ட இந்த முதலாளிகளோட தேவைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி செஞ்சு வைக்கிற சின்ன வேலைக்காரங்க இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நாங்கெல்லாம் சரியா வேலை செய்யலன்னா சட்டையை பிடிச்சு ஏண்டா நான் செய்யலன்னு சப்பு சப்புன்னு கள்ளத்துல நாள் ஆரம்பிக்கலாம். அதை விட்டு போட்டு கால் விழுகிறீங்களா? குணியாதீங்க. குனிஞ்சா குற்றத்தை செய்வாங்க. நிமிந்து வெல்லுங்க, அப்பதான் உருப்பட முடியும். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராசப்பன். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க? என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட ராஜினாமா கடிதம். உங்களை யாராவது ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களா? இல்ல சார், இது நானே எடுத்த முடிவு. உங்க ராஜினாமா கடிதத்தை நான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முடிவுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏ ராசப்பனா இல்லாம சாதாரண ராசப்பனா இருந்தேன் சார். என்ன பதவி வந்தோன்னு சொந்தம் போயிருச்சு. சொத்துங்கிற பேர்ல இந்த காடு கரை வீடு வாசல் எல்லாமே போயிருச்சு. போனாலும் பரவாயில்ல, கட்டின வேஷ்டியோட ஜனங்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவங்கள என்ன சரியா புரிஞ்சுக்கல. சாதாரண ராசப்பனா இருந்தப்ப கிடைச்ச நிம்மதி பதவி வந்தோன்னு போயிருச்சு சார். அதனால இந்த பதவியை ராஜினாமா பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ராசப்பன், அரசியல் பொது தொண்டுன்னு வந்துட்டாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் உங்க மாதிரி நேர்மையா அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அதையெல்லாம் சகிப்பு தன்மையோட சமாளிச்சாதான் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பேச்சை நம்பி ஏமாந்து போற பாமர மக்களும் அவங்கள பணத்தால தசை திருப்புற பணக்காரங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லவங்க அரசியலுக்கு வர முடியாது சார். அப்படியே வந்தாலும் நல்லவங்களா இருக்க விட மாட்டாங்க சார். தப்பு ராசப்பன். ரூசோன்னு ஒரு அறிஞர் சொன்னாரு, நல்லவர்கள் ஆட்சிக்கு வரதில்லை, வந்தாலும் நல்லவர்களாய் இருக்கிறது இல்லைன்னு. அதுவே பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. நல்லவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வந்தாலும் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்து வழிகாட்டிட்டு போனவங்க தான் இந்த பெரியவங்கள்லாம். நானும் அந்த வழிக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில நான் நிறைய நல்லவங்களை இழந்துட்டேன். அதனால்தான் உங்க மாதிரி நேர்மையான அரசியல்வாதி இழக்க நான் விரும்பல. எங்க கட்சி சார்பா உங்க தொகுதியில யாரை நிறுத்தினாலும் எனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பான். ஆனா ராசப்பங்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லவங்க தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க மந்திரியா இருந்து சேவை செய்யறீங்க, செய்யணும்.